ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அமேசான் செல்லர் சென்டரில் கேம்பெயின் எப்படி ரன் பண்ணுறது, அதாவது உங்கள் பொருட்களுக்கு விளம்பரம் எப்படி கொடுக்கறது. நம்ம விளம்பரம் கொடுத்தால் மட்டும்தான் சேல்ஸை அதிகப்படுத்த முடியும். ஸோ எப்படிங்க அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம அமேசானில் இருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் டாய்ஸ் அப்படின்னு அடிக்கலாம். டாய்ஸ் அடிச்சிங்கன்னா ஸோ நம்ம டாய்ஸ்னு அடித்து உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு 4 ப்ராடக்ட் காமிக்குது பாருங்கள். இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட். இந்த மாதிரி உங்கள் பொருளும் வந்து முன்னாடி காமிச்சா தான் கஸ்டமர் வந்து பார்த்து உடனே வாங்குவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம கேம்பெயின் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற இதை கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா கேம்பெயின் மேனேஜர் அப்படின்னு வரும் ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. ஸோ இதில் மூணு விஷயம் காமிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஜென்ரிக்கில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ரெண்டாவது இருக்கு வந்து பிராண்டட், மூணாவது இருக்கிறதும் பிராண்டட் தான். ஸோ பிராண்டட் அப்படின்னா என்னென்னு காமிச்சிடுறேன் பாருங்கள். அமேசானுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த 3 டாய்ஸு. இது வந்து பிராண்டட், அதாவது இதுக்குள்ளே போனீங்கன்னு அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து தனிப்பட்ட முறையில் கம்பெனிக்காக அந்த கம்பெனிக்காக விளம்பரம் பண்ணுறது தான் பிராண்டட். ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக தான் சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம கம்பெனி கிடையாது. அதனால வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் கேம்பெயினுக்கு நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேம் வந்து கேம்பெயின் 25/2 அப்படின்னு கொடுத்துருக்கல, இந்த நேமே இருந்தாலும் இருக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேம்பெயின் நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25 பிப்ரவரி 2022. ஸோ எண்டு டேட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கொடுக்காமலும் விடலாம். அதாவது எண்டு டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். எண்டு டேட் கொடுக்கல அப்படின்னா டேட்டு வந்து அது கேம்பெயின் டே டு டேட் வந்து கேம்பெயின் ரன் ஆகிட்டே இருக்கும். நான் எண்டு டேட் கொடுக்குறேன். ஸோ 1 மந்த் கொடுத்துருக்கேன். அப்புறம் பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு 30 rupees அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 30 rupees கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா என்டர் ஏ பட்ஜெட் ஆஃப் அட்லீஸ்ட் 50 ரூபாயாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, அட்லீஸ்ட் 50 ரூபா. ஸோ 50 ரூபா கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து ஆட்டோமேட்டிக் டார்கெட், மேனுவல் டார்கெட்டுன்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக் டார்கெட் அப்படின்னா நீங்கள் ப்ராடக்டில் கொடுத்துருக்க கீவேர்டை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். மேனுவல் அப்படின்னா நீங்கள் ஒரு கீவேர்ட் செட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது டாய்ஸ் ஃபார் கேர்ள்ஸ், டாய்ஸ் ஃபார் மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் பார்த்துடலாம். ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டைனமிக் பிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. அது நான் மேனுவலில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக் வந்துட்டு நீங்கள் டைனமிக்ஸ் பிட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வாங்க, ஆட் ஏ குரூப் நேம் இருக்குது பாருங்கள். அந்த ஆட் ஏ குரூப் நேமில் நீங்கள் என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கோங்க, இல்லை அதே நேம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டார்கெட்டில் வந்துட்டு அவங்களே டிஃபால்ட்டாக 3 ரூபா செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கிளிக்கு பெர் கிளிக்கு 3 ரூபா. அதாவது ஒருத்தர் உங்கள் ஆடை பார்த்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே போனாங்க அப்படின்னா 3 ரூபா எடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான். கீழே வந்தீங்க அப்படின்னா லான்ச் கேம்பெயின் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேம்பெயின் லான்ச் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ஆட்டோமேட்டிக் ப்ரொசீஜர். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு மேனுவல் பார்க்க போகிறோம். மேனுவல் டார்கெட் அப்படின்னா நீங்கள் கீவேர்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மேனுவல் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதில் வந்து டைனமிக் பிட்ஸ் டவுன் ஒன்லி, அப்புறம் டைனமிக் பிட்ஸ் அப் அண்ட் டவுன் அண்ட் ஃபிக்ஸ்டு. இதில் 3க்கு வித்தியாசம் என்னென்னா, டைனமிக் வந்து அதாவது நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு கம்மியாக வேணால் எடுத்துக்கோ அமௌண்ட்டு, நீங்கள் வந்து கூடுதலாக எடுக்காதீங்க அப்படிங்கிறது. டைனமிக் பிட்ஸ் அப்படின்னா பிட்ஸ் அப் அண்ட் டவுன்னா ஏற்றி இறக்கலாம். அதாவது அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றி இறக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க 4 ரூபா ஏற்றலாம், 2 ரூபாயை இறக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க வந்து காம்படிட்டருக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்குவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பிட்ஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை % ஏற்றி இறக்கணும், அதாவது எனக்கு 10% ஏற்றி இறக்கணும், எனக்கு 20% ஏற்றி இறக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஃபிக்ஸ்டு பிட்ஸ் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், நான் என்ன 3 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா 3 ரூபாவில் மட்டும் நீ அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு. ஸோ நம்ம டைனமிக் கொடுத்துக்கலாம். அதாவது டைனமிக் கொடுத்துட்டு நான் ஒரு 20% போட்டிருக்கேன். ஸோ ஏற்றி இறக்கிக்கோ, என்ன காம்படிட்டருக்கு ஏற்ற மாதிரி, என் காம்படிட்டர் 3 ரூபா கொடுக்குறான் அப்படின்னா 3 ரூபா 50 பைசா கொடு. ஸோ அந்த மாதிரி ஸோ ஏற்றி இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா ஆட் குரூப் நேம், உங்களுக்கு தேவையான குரூப் நேம் கொடுத்துக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்லாம் காட்டுவாங்க. அதில் வந்து எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டை ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டார்கெட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கீவேர்டை டார்கெட் பண்ண போகிறீங்களா இல்லை ப்ராடக்டை டார்கெட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கீவேர்ட் டார்கெட்டிங் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் கொடுக்குறது. ப்ராடக்ட் டார்கெட்டிங், ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் டார்கெட்னா என்னன்னு சொல்லிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்டர் லிஸ்ட். ஸோ இதில் வந்து அந்த ப்ராடக்டோட ஏஎஸ்என் நம்பர் கொடுக்கணும். எஸ்கியூஎல் நம்பர், ஏஎஸ்என் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் கீழே உங்கள் ப்ராடக்டை கொண்டு வர முடியும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட் காமிக்கிறாங்க. அந்த ப்ராடக்டில் உங்கள் பொருளும் வரும். அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் அதுக்கு கீழே வர்ற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதான் இந்த ப்ராடக்ட் டார்கெட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நம்ம இப்போ கொடுக்க போகிறது வந்து கீவேர்ட் டார்கெட்டிங் அப்படிங்கிறதான் கொடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு ஹாப்பி டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கீவேர்டு. அதாவது அவங்களே வந்து ரெஃபர் பண்ணி ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளே ஒரு கீவேர்டை டைப் பண்ணலாம். என்டர் லிஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு டாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டாய்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், டாய்ஸ், கேட் டாய்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம டாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், டாய்ஸ்ன்னு டைப் பண்ணால் அதுக்கு வந்து பிட் ரேஞ்ச் வந்து 8 ரூபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 8 ரூபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு 5, அதாவது கீழே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், 5.82 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு 6 ரூபா போடலாம், 5.95 போடலாம், 5.95. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அமௌண்ட்டு, நீங்கள் கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 5.82 82லேருந்து 16.84 வரைக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிட் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது என்ன ப்ராட் ப்ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா, ப்ராட் அப்படின்னா டாய்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது பேர் கொடுத்து டாய்ஸ் சம்மந்தமாக ஏதாவது பேர் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து காமிக்கும். ஸோ பிரேஸ் அப்படின்னா, பிரேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டாய்ஸ் ஃபார் கேர்ள்ஸ், டாய்ஸ் ஃபார் பாய்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்கள் டாய்ஸ் அப்படிங்கிறதும் காமிக்கும். எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன காமிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாக்டாக வந்து காமிக்கணும் அப்படின்னா டாய்ஸ்ன்னு காமிச்சா போதும். இந்த 3ஐயுமே கொடுத்துக்கோங்க. இல்லை 3ல் எது வேணாலும் எக்ஸாக்டாக எனக்கு வந்துட்டு டாய்ஸ்ன்னு காமிச்சா போதும், அதுக்கு நான் வந்துட்டு ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எதை இந்த இன்ட்டு மார்க்கை வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா போயிடும். ஸோ எக்ஸாக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்ட்ராக்ட், இதில் வந்து எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத டைப் பண்ணணும். அதாவது டாய்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா எது வரக்கூடாது, உங்களுக்கு எந்த மாதிரி சர்ச்சிங் இருக்கக்கூடாது. என்காட்டோ டாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த டாய்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் கீவேர்டில் வந்துடும். நெகட்டிவ் கீவேர்டு வந்துட்டு எனக்கு இந்த கீவேர்டில் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது. ஸோ ஃபைனலாக நீங்கள் லான்ச் கேம்பெயின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கேம்பெயின் லான்ச் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், லான்ச் கேம்பெயின் கொடுத்துட்டிங்கன்னா கேம்பெயின் லான்ச் ஆயிரும். தேங்க்ஸ்.